அண்ணன் போஸ்டுக்கு அகிலமும் வெயிட்டிங். கமெண்ட் செக்ஷன்ல ஃபேன்ஸ் எல்லாம் ஃபைட்டிங். லோச்சக் மோச்சக் பச்சக் குட். ஹே சிரி, நெயில் பாலிஷ் அழியாமல் பாத்திரம் கழுவுவது எப்படி? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? உங்கள் புருஷனை கழுவ சொல்லுங்கள். அப்படியா? நல்லா இருக்கே. ஒரே டென்ஷனா இருக்கேன். உங்ககிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? பரவாயில்ல சொல்லு, என்னால முடிஞ்சதை செய்யறேன். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. இந்த பார் எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்கு பார். இது 21, இது 22, இது 23, இது 25, இது 26. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஃபங்க்ஷன் இருக்கு. நடுவில் ஒரே ஒரு நாள் தான் இல்லை ஃபங்க்ஷனே. ஓ, ஃபங்க்ஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. மொய் வைக்கணும், நிறைய செலவு வருதுன்னு ஃபீல் பண்றியா? சாரி, எனக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் அவ்வளோ நான் ஃபீல் பண்ணல. நடுவில் ஒரு நாள் மட்டும் கல்யாணம் மூலம் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் இப்போ வீட்டில் சமைச்சாகணும். அதான் ஒரு டென்ஷனாக இருக்கு. பட்டும் ஒரு டீ மட்டும் போட்டு தடி. எந்தாச்சும் போக்குமா, எனக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. காலையில இருந்து இதுங்களை சமாளிச்சு சுத்தமா என்னால முடியல. தலை ரொம்ப வர வலிக்குது. ஓகே ஓகே, பாவம் நீ தேவையில்லாம என்ன கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைங்களை பெற்று அவங்கள சமாளிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கண்டிப்பா ரொம்ப டயர்டா தான் இருக்கும். எனக்கு உன்னோட வலி புரியுது பட்டும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத தங்கம், சரியா? என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தாடி. இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணியடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா, உன்னை நான் பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா அது. சோறாக்கும் தெரியல, ஒன்னாக்கும் தெரியல. நாய் நீங்க மணி சோற என்ன அடிச்சுட்டீங்களா? இருங்க, நான் இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போ. A few moments later. ஏய், பானிபூரி திங்க போற வரையா? போலாம். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? வா. அட வெக்கம் கட்டுவீங்களா? என்ன நீ சமையல் இன்னைக்கு? சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல். என்ன இது? ஃபர்ஸ்ட் எனக்கு ரசம். அது ஏன் சார் டேபிள் ஃபேன் மாதிரி மண்டையை மெதுவா திருப்புறீங்க? உனக்கு? எனக்கு சாம்பார்ப்பா. அப்ப இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இந்த தர்றேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முடியல முடியல. என்னடா பண்ற? இல்ல ஒண்ணும் இல்ல. கட்டின பொண்டாட்டி கிட்ட இருந்தே தூங்கும்போது வளையல் திருடுற? திருடனா? இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருக்கேன், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது 10 லட்சம் கட்டணுமா? வேற வழி தெரியலம்மா, சாரிம்மா. அதுக்கு எதுக்குடா இந்த வளையல் எடுத்துட்டு போற? இது கோல்டு இல்லடா, கவரிங்டா, கபோதி. கவரிங் வலையா? இது எடுத்துட்டு போனேன்னா காசு தர மாட்டாங்க, அடிதான் தருவாங்க. விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. சேவிங்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் இருக்கு, நான் எடுத்து தரேன். தேங்க்ஸ்மா.
ஆனா இனிமேவாச்சும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் போட சொல்லுங்க. அப்பதான் எமர்ஜென்சி டைம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் போலே. நம்மளும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருவோமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லடி. அதான் வளையல் பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப காசுக்கு என்ன பண்ண போறீங்க? என்னோட நண்பனுக்காக என் கிட்னி லங்ஸ் வைக்க போறேம்மா. கிட்னியா? அது சட்னி ஆகி பல வருஷம் ஆகுது. என் நண்பனுக்காக இதயத்தை கூட வைப்பேன் நான். அறிவில்ல, கண்ணு தெரியல, தொடச்சிட்டு தானே இருக்கேன். இது காயிற வரைக்கும் உன் காலை நீ கீழே வைக்க கூடாது. கலந்துக்கு மேல வை. உங்களுக்கும் தான். எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஐயோ போச்சே. தரையில கால் வைக்காத, தரையில காயல. வாய்ப்பாட்டு பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது. வாய்ச்சூட்டு சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது. உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா நீ என்ன பத்தி மட்டும் பேசு. எதுக்கு எங்க அம்மா அப்பா பத்தி பேசிட்டு இருக்க? அப்படியா? வீட்டில் வாங்குற பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கம்பெனிக்காரன் திட்டோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. லொச்சக் மொச்சக் பச்சக் குட்.